ஜலத்தின் ஆவியே கனிகள் வரங்களால் என்னை நிரப்பியே பயன்படுத்துமே ஜலத்தின் ஆவியே அன்புள்ள ஆவியானவரே அருமை ஆவியானவரே சத்திய ஆவியானவரே நித்திய ஆவியானவரே நாம் இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவை உயர்த்துவோம் நாம் இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவை உயர்த்துவோம் நாம் இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவை உயர்த்துவோம் நாம் இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவை உயர்த்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 40 அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை சாணளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் என்று அருமையாக இந்த தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் பிடித்து அளந்து வைத்திருக்கிறாராம். வானங்களை சாணளவாக பிரமாணித்து வைத்திருக்கிறாராம். பூமியின் மண்ணை, பூமியில் இருக்கிற அத்தனை மண்ணையும் மரக்காலில் அடக்கி வைத்திருக்கிறார். பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? மலைகளை தராசால நிற்கக்கூடிய வல்லமை நிறைந்த தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இதே அதிகாரம் 15வது வசனத்திலும் நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, தீவுகளை அவர் ஒரு அணுவை போல தூக்கி விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவராக அவர் இருக்கிறார் பாருங்கள். தண்ணீரை, இந்த பூமியில் இருக்கிற எல்லா தண்ணீரையும் தன்னுடைய கைப்பிடியில் அவர் அளந்து வைத்து விடுகிறார். எவ்வளவு மகிமையான தேவன்! நம்மால் ஒரு கைப்பிடி பைப்பில் வர்ற தண்ணீரை கூட கையிலால் பிடிக்க முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற தண்ணீர்களை அவர் கைப்பிடியால் அளந்து விடுகிறார். வானங்களை சான் அளவாய், நம்முடைய கையில் ஒரு சான் அளவு என்று சொல்வோமானால் அந்த அளவுதான் அதை பிரமாணித்து விடுகிறார். பூமியின் மண்ணை, பூமியில் இருக்கிற மண் முழுவதையும் ஒரு மரக்கால், ஒரு படி அதுக்குள் அடக்கி வைத்து விடுகிறார். பர்வதங்களை துலாக்கோலாலும், மலைகள், பர்வதங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அந்த மலைகளை ஒரு தராசினால் அவர் தூக்கி விடுகிறாராம். தீவுகள், எவ்வளவு பெரிய தீவுகள், அந்த தீவுகளை ஒரு அணுவை போல அவர் தூக்கி விடுகிறார். எவ்வளவு மகிமையான தெய்வத்தை இந்த வசனத்துக்குள் ஏசாயா சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதாரணமாக நமக்கு தேவை, ஆனால் நமக்கு அதுதான் பெரிய காரியமாக இருக்கிறது. இந்த வேலை கிடைத்து விடுமா என்று தெரியவில்லையே, இந்த இன்டர்வியூக்கு என் புள்ள போறான் என்று அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியவில்லையே, இந்த திருமண காரியம் கைக்குடி வருமா என்று தெரியவில்லையே, இந்த கடன் பிரச்சனை மாறுமா என்று தெரியவில்லையே, இந்த குடும்ப பிரச்சனை இவ்வளவு பெரிதா இருக்குது, எப்படி தீரப்போகிறதோ தெரியவில்லையே என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் மலையை போல நமக்கு பெரிதாய் தெரிகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மலையை கூட தராசினால் தூக்கி விடுகிறவர். உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை சாதாரணமாக்கி விட முடியாதா? அவர் இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும், அந்த நீங்கள் சந்தித்து வருகிற போராட்டங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ண முடியாதா? தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான காரியங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடியதா என்று நினைத்துவிட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனால், என் கர்த்தரால், என் ஆண்டவர் இயேசுவால் இவைகளை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுக்கு கட்டாயம் செய்வார். உங்களுக்கு பெரிய மலை போல இருக்கலாம், பர்வதம் போல இருக்கலாம், ஐயோ பெரிய தண்ணீர்கள் என் தலைக்கு மேல புரண்டு போகிறது போல இருக்கலாம், இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு இதெல்லாம் மிகவும் சாதாரணம், எளிய காரியம். நீங்கள் இயேசுவை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்று இருக்கிற பிரச்சனை
பனி போல மாறி போய்விடும். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது அதற்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரே, தண்ணீரை எல்லாம் உமது கைப்பிடியினால் அளந்து விடுகிறவரே, வானங்களை சாணளவாய் பிரமாணித்து விடுகிறவரே, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி வைத்து விடுகிறவரே, பர்வதங்களை துலாக்கோலால் நிறுத்து விடுகிறவரே, மலைகளை தராசினால் நிறுத்து விடுகிறவரே, தீவுகளை ஒரு அணுவை போல தூக்கி விடுகிறவரே, எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவனை நான் பின்பற்றுகிறேன், தேடுகிறேன், நம்புகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சின்ன அற்ப காரியத்தை செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த காரியத்தை நீர் செய்ய முடியும். இந்த கடன் பிரச்சனையை மாற்ற முடியும். இந்த குடும்ப பிரச்சனையை நீர் மாற்ற முடியும். சரீரத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, வியாதி, பலவீனத்தை மாற்ற முடியும் என்று உம்மை விசுவாசித்து யாரெல்லாம் எந்த காரியத்தை சொல்லி உம்மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு பலத்த நன்மைகளை செய்ய உம்மால் முடியும் ஆண்டவரே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உம்மை நம்புகிற, விசுவாசிக்கிற, உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பலத்த நன்மைகள் நடக்கட்டும், பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும். எதெல்லாம் முடியாது, நடக்காது, கிடைக்காது, எப்பொழுது மாறப்போகிறது என்று மலைத்து போய் நிற்கிறார்களோ அதிலெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாது என்று எண்ணிவிட்ட காரியங்களிலெல்லாம் நன்மைகள் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வரவேண்டிய பணங்களெல்லாம் வந்து கிடைக்கட்டும். அவர்களுடைய இழந்து போன நற்பெயரெல்லாம் திரும்ப அவர்களுக்கு வரட்டும். அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.